மூவிடப் பெயரும் வினையும். மூவிடப் பெயர் வினைனா என்னன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. மூவிடப் பெயர் தான். தன்மைனா என்னதுன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், முன்னிலைனா என்னது செகண்ட் பர்சன், படர்க்கை என்னது தேர்ட் பர்சன். தன்மைனா என்னது அப்படின்னா நம்மளை பத்தி சொல்றது. ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? நம்ம தான். நான், நாங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, என்னை, எங்களை, அவங்கதான் ஃபர்ஸ்ட் பர்சன். சரிங்களா? முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்காங்க இல்லையா, அவங்களதான் சொல்லுவோம் முன்னிலை. செகண்ட் பர்சன் அவங்க யாரு? எனக்கு முன்னாடி யாரு இருக்கா? நீங்க தான் இருக்கீங்க. சரியா? அதனால நீங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒருத்தர் சொல்லும் போது நீ அப்படின்னு சொல்லலாம். சோ இது சிங்குலர் நீ சொல்லலாம், ப்ளூரல் நீங்கள் சொல்லலாம். ரெஸ்பெக்டுக்கும் நீங்கள் தான் சொல்லுவோம். ஒரு எல்டர்ஸ் நம்ம வயதுல மூத்தவங்கள, அப்புறம் ஆசிரியர், பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? ரெஸ்பெக்டோட கூப்பிடுவோம் இல்லையா? நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாவா? அதனால ரெஸ்பெக்டுக்கும் இதை பயன்படுத்தலாம். அடுத்து படர்க்கை. படர்க்கைன்னா யாருன்னா வேற எங்கேயும் இருக்காங்க, அவங்க இங்க இல்ல. சரியா? அவன், அவள், அது, அவை, அவர்கள் அப்படின்னு சொல்றவங்க தான் படர்க்கை இடத்துல இருக்கவங்க. ஷீனா அவன், அவன் சிங்குலர். ஷீனா அவள், அதுவும் சிங்குலர். இட்டுனா அது, அதுவும் சிங்குலர். இந்த இட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம இட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அதுவும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பயன்படுத்துவோம்? அனிமலுக்கு தான் பயன்படுத்துவோம் இல்லையா? அனிமலுக்கு பொருட்கள் அதை பத்தி சொல்லும் போது அதுவும் பயன்படுத்துவோம். அது ஒரு பொருளா இருந்தா அதுன்னு சொல்லுவோம். அதுல நிறைய பொருட்கள் இருந்ததுன்னா என்ன சொல்லணும்? அவை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சோ அவர்கள் நிறைய பேர் இருந்தா நம்ம அவர்கள் சொல்லுவோம். சோ இப்ப நான் அப்படின்னா தன்மையில நான் சொன்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுவே நாங்கன்னு சொன்னா என்ன சொல்லணும்? சாப்பிட்டோம். முன்னிலை நீ சொல்லுங்க. நீனா என்ன சொல்லணும்? சாப்பிட்டாயா? நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுதான் சாப்பிட்டாயா. நீங்கள் இது ப்ளூரல்ல இருக்கறனால சாப்பிட்டீர்களான்னு கேட்போம். சோ இது அவன், அவன் என்ன சொல்லணும்? சாப்பிட்டான். அவள் சாப்பிட்டாள். அது சாப்பிட்டது. டு இந்த கடைசி எழுத்து மட்டும் இதுல ஜாயின் ஆகும். இல், இன், டு. ஓகேவா? அவை இது சாப்பிட்டன அப்படின்னு வரும். ஓகேவா? அவர்கள் அவர்கள் சாப்பிட்டார்கள், அவர்கள் தூங்கினார்கள், அவர்கள் சென்றார்கள் அப்படின்னு வரும். சரியா? சோ இந்த மாதிரி நம்ம இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வார்த்தைகளை மாத்தி எழுதணும். சரியா? புரிஞ்சதா உங்களுக்கு? ஓகே.